ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஆலய வருஷாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றன. கணபதி ஹோமத்துடன் துவங்கப்பட்ட யாகசாலையில் வேத விற்பனர்கள் மந்திரம் முழங்க ஹோம பொருட்கள் போடப்பட்டு ஹோமத்திற்கு முன் சங்குகளை அடுக்கி சிவலிங்க வடிவில் வைத்து வேத விற்பனர்கள் பூக்களால் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து நாதஸ்வரம் மேளதாளம் முழங்க புனித நீர் அடங்கிய கடத்திற்கு மலர் மாலைகள் அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் புனித நீர் அடங்கிய கடத்தை தலையில் சுமந்து ஆலயத்தை 3 முறை வலம் வந்த பின் தர்ம முனீஸ்வரருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன் என 16 வகை அபிஷேகம் நடைபெற்று இறுதியாக சங்காபிஷேகமும் நடைபெற்று ஹரஹர சிவசிவ குலுவை சத்தத்துடன் அபிஷேகம் நிறைவு பெற்றன. பின்னர் மலர் மாலைகள், எலுமிச்சை அலங்காரம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. முனீஸ்வரர் ஆலயம் தமிழர்களின் காவல் தெய்வ வழிபாட்டில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கிராமங்கள் மற்றும் நகரங்களில் காவல் தெய்வமாகவும் குடும்ப தெய்வமாகவும் முனீஸ்வரர் போற்றப்படுகிறார். முனீஸ்வரர், அக்னி முனீஸ்வரர், தர்ம முனீஸ்வரர், ஜடா முனீஸ்வரர், மகா முனீஸ்வரர், பாண்டி முனீஸ்வரர், வாழ் முனீஸ்வரர் மற்றும் கோட்டை முனீஸ்வரர் என பல்வேறு பெயர்களில் தெய்வமாக வழிபடுகிறார்கள். சைவ மற்றும் அசைவ முறைகள் இரண்டிலும் வழிபாடு நடத்தப்படுகிறது. சாந்தமூர்த்தியாக இருக்கும் முனீஸ்வரருக்கு பாலாபிஷேகமும், உக்கரமூர்த்தியாக இருக்கும் முனீஸ்வரருக்கு கிடா, கோழி பலியிடுதல் போன்ற வழிபாடுகளும் செய்யப்படுகின்றன. பயம் நீங்குவதற்கும் மற்றும் துஷ்ட சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பக்தர்கள் முனீஸ்வரரை வழிபடுகின்றனர். எலுமிச்சை மாலை சாற்றுதல், திருநீர் அணிவித்தல், குதிரை பொம்மைகள் சாற்றுதல் மற்றும் அன்னதானம் வழங்குதல் ஆகியவை முக்கிய நேர்த்திக் கடன்களாகும். இந்த வருடாபிஷேகத்தில் சிறப்பன்னதானம் நடைபெற்றன. ஆலய பூசாரி செல்வம், கிராம பொதுமக்கள், திருப்பணி குழுவினர் இந்த வருடாபிஷேக நிகழ்வை செய்திருந்தனர்.